படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது உயர்நீதிமன்றம். தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி. அதிமுகவுக்கு தொடர்பற்ற துரோகிகளின் மனுவை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கருத்து. தேர்தல் ஆணையத்தின் பணி வெறும் குமாஸ்தா வேலை மட்டுமே என்றும் காட்டம். கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கெறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை நான் கொடுத்தா ஏத்துக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின்பு தர்மமே வெல்லும். அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து OPS கருத்து. இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியாகும் தகவலுக்கு செங்கோட்டையன் மறுப்பு. அதிமுக பொதுக்கூட்ட அழைப்புதல் வழங்க அந்தியூரில் இருந்து வந்த கட்சியினர் தன்னை சந்திக்க வீட்டிற்கு வந்துள்ளதாகவும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழா தொடர்பான பிரச்சினை அன்றோடு முடிந்துவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு சர்வசாதாரணமாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரத்தால் ஒடுக்க வலியுறுத்தி சென்னையில் கட்சி மாணவரணி சார்பில் வரும் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமியை மறித்து அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் ஆவேசம். ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பெயருக்கு கூட்டத்தை கூட்டிவிட்டு பாதியிலேயே எழுந்து செல்லக்கூடாது என விரட்டி ஆபாச அர்ச்சனை. பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால்தான் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தேவைப்படுவார்கள். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து சீமான் விமர்சனம். வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசு தான் இல்லை. அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயணி. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிட்டு பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? மைக்கை நீட்டினால் உளரும் சீமான் ஒவ்வொரு தேர்தலிலும் டெபாசிட் இழப்பதையே தேர்தல் வியூகமாக வைத்திருக்கிறார். விஜய்க்கு பணக்கொழுப்பு என பொருள்படும் வகையில் சீமான் பேசியிருந்த நிலையில் தாவேக பதிலடி. விஜயுடன் கூட்டணியா என தங்களிடம் கேட்கக்கூடாது. தேமுதிகவுடன் கூட்டணியா என விஜயிடம்தான் கேட்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய் கிட்ட கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி. இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது. இந்த கேள்வி எல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சென்னை போரூர் மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கஞ்சா கருப்பு கூறியது முற்றிலும் தவறானது. பிரச்சனையை மேலும் கிளறினால் கஞ்சா கருப்புக்குத்தான் சிக்கல் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலா எத்தனை மருத்துவர்கள் அங்கு இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை
மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அண்ணாமலை அறிக்கைக்கும் ஆளுநர் அறிக்கைக்கும் 10 லட்சம் மாணவர்களின் தரவுகளை பதிலாக தர இருக்கிறோம். வெயிட் அண்ட் சீ என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் சவால். பிரான்ஸ் நாட்டின் மார்சேயில்ஸ் நகரில் இந்திய தூதரகம் திறப்பு. அதிபர் மேக்ரானுடன் இணைந்து திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் நாட்டில் போர் வீரர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்பு. தேர்தலுக்கு முன் இலவசங்களை அறிவிக்கும் நடைமுறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். துரதிர்ஷ்டவசமாக இலவசங்களால் மக்கள் வேலை செய்ய தயாராக இல்லை எனவும் கருத்து. வீடு முழுவதும் பேத்திகள் நிரம்பி உள்ளதால் லேடிஸ் ஹாஸ்டலின் வார்டன் போல உணர்வதாக பிரபல நடிகர் சிரஞ்சீவி பேச்சு. குடும்பத்தின் பரம்பரை பெருமையை முன்னெடுத்துச் செல்ல தனக்கு பேரன் வேண்டும் என்று கூறியதால் சர்ச்சை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சதமடித்தார் இந்திய வீரர் சுப்மன் கில். 95 பந்துகளில் தனது 7வது சதத்தை கடந்து அபாரம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் ஆஸ்திரேலிய அணிக்கு மேலும் ஒரு சிக்கல். பேட் கமின்ஸ் விலகிய நிலையில் காயம் காரணமாக முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட்டும் விலகல். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.